அஸ்மத் குருபியோ நமக. திவ்ய தம்பதிகள் அனுகிரகம், ஆச்சாரியன் அனுகிரகம், நம்ம ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிருதம் அப்படிங்கிறது ஸ்ரீ லீலா சுகர் ஆச்சரியமாக அருளி செய்த ஸ்தோத்திரம். கண்ணனுடைய திவ்ய அந்த சௌந்தர்யம், அவருடைய லீலைகள், சேஷ்டிதங்கள் என் மனம் கொள்ளை போகிறதே என்றெல்லாம் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் சுவாமி. 8 பாசுரம் 8 ஸ்லோகம் அனுபவித்தோம். 8வது ஸ்லோகத்தில் அவர் என் கவிதையின் உயிர் மூச்சு அவன் என்று தெரிவித்தார். மதசிகண்டிசி கண்ட விபூஷணம் மதனமந்தர முக்த முகாம்புஜம். அதாவது கண்ணன் தன் தலைக்கு கிரீடமாக அணிந்திருப்பது மயில் தோகை. அது எடுப்பாகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் வண்ண வண்ணமாகவும் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த தோகை மதர்ப்பு செழிப்புடன் வளர்ந்திருந்த மயிலிடமிருந்து எடுக்கப்பட்டது. அவன் தாமரை முகத்தில் அந்த மதியை மயக்கும் மன்மதனுடைய லாவண்யம் தேங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆண் அழகனையும் ஆயர்பாடி நங்கைகள் தன் கடைக்கண் வீச்சுகளால் தன்வசம் செய்து கொண்டு விடுகின்றன. இத்துணை சௌந்தரியத்தை படைத்திருக்கும் கண்ணன் என் கவிதையின் உயிர் மூச்சு, எனக்கு அவன் விஜயம் செய்து அருளட்டும் என்று போன ஸ்லோகத்தில் அனுபவித்தவர் இந்த ஸ்லோகத்தில் கோபிகா காந்தனை ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். பல்லவாருண பாணி பங்கஜ சங்கி வேணுரவா குலம் புல்ல பாட்டல பாட்டலி பரிவாதி பாத சரோருகம் உல்லசன் மதுராதரத்யுதி மஞ்சரி சரசானனம் வல்லவி குச்ச கும்ப குங்கும பங்கிலம் பிரபுமாஸ்ரயே. கண்ணனுடைய அந்த கரகமலங்கள், அந்த செந்தாமரை கைகள், விரல்கள் இளம் தளிர் போல இருக்கான். அப்போதுதான் மலர்ந்த தளிர் போல மிருதுவாக இளம் சிவப்பாக ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த சிவந்த செந்தாமரை உள்ளங்கையில் புல்லாங்குழல் பொருந்தி இருக்கிறது. அந்த புல்லாங்குழல் நின்று தோன்றும் இனிய நாதம், தெய்வீக நாதம் என் மனதை உலுக்குகிறது. அவனுடைய செந்தாமரை திருவடி தாமரைகள் மலர்ந்த பூவை போன்று இளம் சிவப்பாகவும், பாதிரி பூவை போன்று இளம் சிவப்பாகவும், அதை இவன் மிஞ்சுவதாக கூட இருக்கிறது. அந்த அவனுடைய திருமுகம் பூங்கொத்தின் மகரந்த தேன் சுவையை படைத்து ஒளிர்விட்டு பிரகாசமாயிருக்கிறது. ஒரு பூங்கொத்தோட அந்த ஹனி ட்ரிப்பிங் பூங்கொத்து சொல்லுவோமே, அது போல இருக்கு அவனுடைய திருமுகம் பிரகாசமாய். அந்த திருமுகத்தில் இருக்கும் அந்த இதழ்கள், அந்த உதடுகள், சிவந்த பவளம் போன்ற அந்த உதடுகள் மதுரமாய் திகழ்ந்திருக்கிறது. அவன் மேனியில் குங்குமப்பூ சாந்தின் சுவடுகள் அப்பிக்கொண்டிருக்கிறது அவனுடைய திருமேனியில். அது எப்படி அங்கே குங்குமப்பூ சாந்து சுவடுகள் வந்திருக்கு அப்படின்னா, கோபியர் நங்கைகள் அவனை ஆலிங்கனம் செய்து கொண்ட போது கலசங்கள் போன்ற அவர்களுடைய பூசிக்கொண்டிருந்த குங்குமப்பூ சாந்து அவன் திருமேனியில் திட்டு திட்டாக அப்பிக்கொண்டிருக்கிறது. இந்தவித அற்புத திருக்கோலத்தில் இருந்த அந்த என் பிரபு கண்ணன், அழகன், சாக்ஷாத் மன்மதன், அவனை நான் நாடுகிறேன் என்று அனுபவித்து இழுகிறார் சுவாமி. அப்படியே அவனுடைய அழகில் ஈடுபட்டு இந்த கோபிகா காந்தனிடம் தன் மனதை பறிகொள்கிறார். பல்லவா அருண இளம் தளிர் போல் சிவந்ததும் பாணி பங்கஜ தாமரை போன்றதுமான கையில் சங்கி சேர்ந்திருக்கிற வேணு ரவ குழலின் ஓசையால் ஆக்குலம் மகிழ்ச்சி பொங்குபவன் அவன். புல்ல பாட்டல மலர்ந்தும் சிவந்தும் இருக்கிற பாட்டலி பாதிரி பூவை பரிவாதி அவமதிக்கும் பாதசரோகம் பாதகமலங்கள். அந்த பூவை டேம் பண்ணுமா, அதாவது வெட்கப்பட வைக்கும் அழகு இவனுடைய பாதகமலங்கள். உல்லசன் மதுர அழகிய இனியத மதுரம், இனியதுமான அதரம், கீழ் உதடு, துதி மஞ்சரி, சரச ஆனனம், காந்தி குவியல், அந்த ஒளி கற்றை, சோபை மிக்க அந்த முகம், திருமுகத்தை உடையவன். வல்லவி
குச்ச கும்ப குங்கும பங்கிலம் பிரபுமாஸ்ரயே. பல்லவி வல்லவி அந்த இடை பெண்கள் அவர்களுடைய குச்ச கும்ப குங்கும கலசம் போன்ற அந்த மார்பில் படிந்த குங்குமத்தினால் பூசப்பெற்றவன், பங்கிலம் பூசப்பெற்றவன். அவர்கள் ஆலிங்கனம் பண்ணும் போது இவனுடைய மார்பில் அது ஒட்டிக்கொண்டு, அப்படி இருக்கும் அந்த உலக நாயகன் பிரபு, அந்த கண்ணனை ஆசிரியே நான் தொழுகிறேன் என்கிறார் லீலா சுகர். அடியேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.